வாங்க. வாங்க உட்காரு. அம்மா, பாட்டி, பெரிய பாட்டி, இது தங்கச்சி. சரி உடே, ஒண்ணு மிஸ் ஆன எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறிய. அம்மா குரூப் ஓகே, அப்பா குரூப் எங்க? தம்பி ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. இவனை பார்க்கதான் அப்பாவும் தாத்தாவும் அங்க போயிருக்காங்க. ஐயா சாமி, வணக்கம். வணக்கம். வாங்க. நீங்க எல்லாம் யாருப்பா? உங்க வீட்டுல வேலை செய்யறேன்னு கோபாலகிருஷ்ணன். அவனோட அப்பா நானு. ஓஹோ. என்னோட அப்பா இவரு. ஓஹோ. இவரோட அப்பா அவரு. உங்க வீட்டுல அப்பாக்கள் மட்டும்தானே, பிள்ளைங்களே கிடையாதா? ஏன் இல்ல, என்னோட பிள்ளை இவன், இவனோட பிள்ளை அவன், அவனோட பிள்ளைதான் அவன். கோபாலகிருஷ்ணன். உள்ள வாங்க. சரிங்க. ஏய், காபி உண்டு. வாங்க வாங்க வாங்க. அவன் முதல்ல போட்ட லெட்டர்லயே லட்சுமியை பத்தி எழுதிருந்தான். ஏய், இந்த லெட்டர் மேட்டர் இங்க கூட நீ விடுதியா? ஃபுல் டைம் இதே ஜோலி அலைஞ்சிருக்கிற. வெக்க உனக்கு அப்போ கடிச்சு திங்கிற வயசு இல்ல. இந்தாங்க, குடிச்சு தின்னுங்க, புடிங்க. இதுதான் என் மக பிரியா. உங்களோட வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்காவா? என் பையன் 6 மாசமா எங்க ஊர் பக்கமே வரல. பெத்த தாய் தகப்ப எங்களை கூட பார்க்க வரலைங்க. ஏன்? உங்க பொண்ணு இப்படி மகாலட்சுமி மாதிரி இருந்தா எங்க லட்சணத்தை பார்க்க வருவானுங்களா? ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணனும் ராதையும் போல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம். பொறைய இருந்துங்க. இல்ல, கோபாலோட அப்பாவும் இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்னு பார்த்தேன். இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். நாங்க அவர்கிட்ட சொல்றோம். நம்ம வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. இந்நேரம் என் தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப பேசினபடி பேசின முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஓ, நாங்க வர்றோம். வர்றோம்மா. வாங்க. அதோ அண்ணனே வந்துட்டாரே. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். நாங்க உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்கு அங்க போனா நீங்க இங்க வந்துட்டீங்களா? தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னானே? எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டோம். அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுல கூட பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பணக்கார விட்டு சம்பந்தம்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அட என்னங்க பணம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். அது போயிருங்க. ஆனா அந்த வம்சாவளி பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதானே முக்கியம். அந்த வகையில பார்த்தா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு வகையில சரிதான். என்ன வாங்கின? கரெக்ட். அப்ப கோபாலகிருஷ்ணன் கூட்டிட்டு போலாங்களா? எதுக்கு? நாங்க 2 பேரும் இங்க இருந்து செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணோம்ல. நீங்க புறப்படுங்க. அப்ப நாங்க புறப்படுறோம். அடடே இருங்க இருங்க, வண்டியில போய் இறங்குங்க. எதுக்கு வண்டி? அவங்க காலன் நொண்டியா? நடந்தே போட்டு நீங்க புறப்படுங்க. கோபாலகிருஷ்ணன். ஓ கோபாலா. கிருஷ்ணா. எப்பா, ஒரு பேர்ல இத்தனை சேஞ்சாடா சாமி. காளி வந்துட்டேங்க. நான் கோவிலுக்கு போகணும். வந்து முன்னாடி உட்காரு. காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி, வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி. காதலின் பார்முலா நீதானே ஜூலி, வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி. காதோரம் சொல்லவா ஹாலிவுட் ஸ்டோரி, நெஞ்சுக்குள் ஆசைகள் தூதே தோலி. ஆந்திரா பொங்குதா போல இவ பார்க்கிறா, மாடு கண்ணாலே
ஆழமொத்தம் சாய்க்கிறா ஆந்திரா கொங்குரா ஒலை இவ பார்க்கிறா அம்மாடி கண்ணாலே ஆழமொத்தம் சாய்க்கிறா அலை முதலா காதலில் பார்முலா நீதான ஜூலி வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி குங்குமமானதே ரதி மகன் நாணம் சந்தனம் தேடுது கண்கள் பட்ட காயம் நான் சூடும் பூக்களில் உன் காதல் வாசம் சின்ன சின்ன ஆசையை சொல்லி சொல்லி பேசும் மழை தூருது குடை வேண்டுமா மழை மீறினார் குடை தாங்குமா இது காதல் பருவம் அன்பே நீ கண்டாலே திக்கி போகும் வாய்மொழி அழகினை சொன்னாலே சொக்கி போகும் தாய்மொழி என் காதல் தேவி காதலின் பார்முலா நீதானே ஜூலி வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி வண்ணங்கள் நீங்கினால் வானவில் ஏது நீ என்னை நீங்கினால் நான் கிடையாது காதலின் தீபங்கள் அணைத்து விடாது அலைகளை வெண்ணிலா உறங்க விடாது இளமையினை உருக விடு முழுவதுமாய் அருகிவிடு உன்னை நீ தேடு உன் பேரை சொன்னாலே ஊக்கள் திரும்பி பார்க்குமே உன் தேகம் தொட்டாலே அருவிக்கும் வேற்றுமே தாலாட்டுமே காதலின் பார்முலா நீதானே ஜூலி வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி அப்புறம் பார்க்கலாம் வரேன் அக்கா கோயிலுக்கு போறதா இருந்தா காலையில கூட்டிட்டு போறதானே எதுக்கு அவரை கூட்டிட்டு போற இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள அவரா வண்டி எடுங்க போலாம் எங்க ஓ. என்னது உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறீங்க ஒண்ணும் இல்ல உங்க அக்கா ஒரு ஜோக் அடிச்சா அதை நினைச்சு சிரிச்சேன் அந்த ஜோக் உனக்கும் சொல்லவா ஜோக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது அது இருக்கட்டும் இந்த வீட்டுல என்ன நடக்க போகுது தெரியுமா தெரியுமாவா அழுது அடம் பிடிச்சு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சம்மதிக்க வச்சது நான் தானே அப்படியா தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்று முதல் இந்த டிரைவர் பெரிய இடத்து மாப்பிள்ளை இனிமே நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு சரி சரி இப்ப எங்க போனோம் எங்கேயும் வேண்டாம் ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே தான் வர சொன்னேன் என்ன பேசுறது நமக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவோ மேட்டர் இருக்கே கல்யாணத்துக்கு உங்களுக்கு எந்த கலர்ல கோட் எடுக்கணும்
எனக்கு எந்த கலர்ல சாரி எடுக்கணும், எல்லாத்தையும் விட நம்ம 2 பேரும் எங்க ஹனிமூன் போக போறோம், இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கே. ஹனிமூனா? நாம எதுக்கு ஹனிமூன் போறோம்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நாம தானே ஹனிமூன் போகணும். 7 கொண்டுல வாடா வெங்கட்ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன கோவிந்தா போட்டுட்டு வரீங்க? செத்ததுக்கு பின்னால போடுற கோவிந்தா, எனக்கு மேட்ரு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, அதனால போடுறேன் கோவிந்தா. கோவிந்தா, பெரியவன் அவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான், சின்னவன் இவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நடக்க போறது இப்ப 2 கல்யாணம். 2 பொண்ணுங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால முடியாது. ஓ வாடி, உனக்கு அந்த நேரம் இருக்கா? இங்க பாரு கோவிந்தா, நீ 2 பொண்ணுகளை ரூட் விட்ட மேட்ரு அவர்களுக்கு தெரிஞ்சது, மவனை உன்னை அடிச்சு கஞ்சி காய்ச்சி தேனாய் கூத்திடுவானுங்க. அது இதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க. எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. என்ன இப்ப நீ சென்ட்ரல் ஜெயில் இருக்கிற, உன்னை கிரேட் எஸ்கேப் பண்ணி விடணும். இந்த பாரு, இப்படிக்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னால வழி சிக்னல் பண்ணு. அந்த ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தியா ஒரு பாக்ஸ், அந்த டப்பாவை தூக்கி எறிய கவிட்டு ஓடி போயிரு. அவங்க அங்க வந்து உதைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு நான் கேரண்டி இல்ல கோவிந்தா. உன் ஜாதகத்துல அப்படி அடி வாங்கணும்னு இருந்தா அதை வாங்கிக்க கோவிந்தா. நான் போக மாட்டேன். நான் இதுக்கு போனோம்? ஒழுங்கா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்த என்ன அவளை லவ் பண்ணு இவளை லவ் பண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்டு நீதானே. இனிமே நாங்க இந்த போன லட்சுமியோட தான் போவேன். அடி வாங்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய கோவிந்தா. சும்மா இருக்க ஃப்ரெண்ட், இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப மனசு பூரா அவதான். எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் பிரியாவை லவ் பண்ணலைங்கிற விஷயத்தை அவ முன்னாடி போய் சொல்லத்தான் போறேன். அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்பாங்க கோவிந்தா. நீ தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லுவேன். என்னது? நீ தானே 2 பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்க சொன்னேன். ஐயோ முட்டிச்சு போய் பேசுவாங்க கோவிந்தா. யாரு? என்னோடது. என்னோடது? எனக்கு என்னையே கோவிந்தா போட வச்சிய கோவிந்தா. கோவிந்தா இங்க பாரு, உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் வரவேன்னு பார்த்தோம் கோவிந்தா. இப்ப எனக்கு என்னையே செல்ஃப் கோவிந்தா போட வச்சிய கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா நீ வாயை திறக்காம இரு கோவிந்தா. கோவிந்தா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோவிந்தா. கேட்டி அவங்க கோவிந்தா மேட்ர இதை இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இது அறகுறையா சொன்னோம், உங்க மாமனுங்க நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க. அப்படின்னா என்ன பண்றது? ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அவன் வாயாலே சொல்ல வைப்பா. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ என்னையா படுத்தா நிம்மதியா தூங்கிட்டு இருந்த நீ வேற கோவிந்தா மேட்டர் அது இதுன்னு பயமுறுத்தி விட்ட. இப்ப கண்ணை மூடின காதுல அந்த சத்தம் மட்டும் தான் வருது. கோவிந்தா கோவிந்தா. என்னமா பண்றது, நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா விளையாண்டுருக்கோம். பிச்சைக்காரன் நாயே, ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2 பொண்ணு கேக்குதா? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா. ஏய் எங்கட ஜாஸ்தி வச்சுக்காதே, அப்புறம் நடக்கிறது வேற. என்னடா பண்ணுவ? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா, அதையும் சத்தமா சொல்றா வேலைக்காரன் நாயே. எனக்கு நான் பயமா? நான் எப்போ சொல்ல யார்கிட்ட சொல்ல எங்கேயும் சொல்ல வேண்டாம். இந்த நாய் யாரு, இதுக்கே நீ பதில் சொல்ற? அண்ணே நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க. இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை. டேய் நீ பிரியா லட்சுமி 2 பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா? உண்மைதான்டா. லட்சுமி பிரியாவை மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம மாத்தி 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 காதலிப்பேன். புளிரானுங்கடா புளிரானுங்கடா. காதலிப்படா காதலிப்ப. ஆனா 2 பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற? லட்சுமியவா பிரியாவியா? தைரியமானவனா இருந்தா அத சத்தமா சொல்றா. சத்தமா சொல்றேன்டா. லட்சுமி பிரியா 2 பேர் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன், அது ஏன் இஷ்டம். அத கேட்கறதுக்கு நீ யாருடா நாயே? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன்? உன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவேன் நான் இல்லடா. என்னோட 2 மாமன்களையும் நான் தெய்வமா மதிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலா அவங்க 2 பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு கர்மாந்திரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட 2 மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்கும். கிருஷ்ணா அவன் ரொம்ப பேசுறான்ப்பா. வெளில போட நாயே. ஸ்டாப். இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா அப்புறமா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஃப்ரெண்ட், நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த லூச புடிப்பா. டேய் என்னடா டேய்? டேய் புடி. டேய் விடா அவன புடிப்பா. புடி புடி. புடி புடிப்பா. மாமா டேய் நிடா நிடா. டேய் மாமா. டேய் டேய் ரெக்கார்ட் பண்ணத புடிடா. டேய் புடிடா டேய். டேய் புடிடா. டேய் புடிடா. டேய் அவன புடிப்பா. புடிப்பா. போடு பாரு. டேய் டேய். ஓடியா. சீக்கிரமா. சீக்கிரமா. மாமா. டேய் டேய் டேய். என்னடா நீ இத வச்சு கலடா பண்ணிட்டு இருக்க? உன்னை இந்த பக்கம் வர கூடாதுன்னு சொல்லிருக்கல. கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை இதுல புடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ போட்டு காட்டுறேன், அத கொஞ்சம் கேளுங்க மாமா. என்ன ரகசியம்? ரகசியம் இல்ல புண்ணாக்கும் இல்ல. போடா அவசரப்படாதீங்க மாமா. உங்க 2 பேர் கால்ல வேணா விழுறேன், தயவு செய்து கேளுங்க. இதை நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா உழைச்சிட்டு இருக்கேன்னு உங்க 2 பேருக்குமே புரியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா எடுத்து சொல்லுங்க மாமா, கேட்க சொல்லுங்க மாமா. சரி போடு தொலை. இந்த கேளுங்க. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா,
மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு மிருகம். மாமா, ஒரு நிமிஷம் மாமா, தயவு செய்து மாமா அவசரப்படாதீங்க மாமா, ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்ப சரியா போச்சு. இப்ப கேளுங்க. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே நான் வீராதி வீரனடா. தூங்க போறவங்களை எழுப்பி மோதாத பாட்டு போட போறாங்க. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா. ஐயோ டேய், இப்போ போடு மாமா. சும்மா அடிக்காதீங்க மாமா. இப்படி நீங்க அடிச்சு அடிச்சா என்ன உண்மையா பேசலாம் பண்ணிட்டீங்க நீங்க. இத பாருங்க, இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. சும்மா முறைச்சலாம் பாக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கையெல்லாம் நீட்டாதீங்க. இத நீங்க கேட்டாதான் உங்க 2 பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு உங்க 2 பேருக்குமே தெரியும். கேளுங்க மாமா. நான் போடுறேன்ல. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்ன மன கணக்கு. சின்ன மாமா, பெரிய மாமா, மாமா போடா. போடா. ஐயோ ஐயோ, ராத்திரி நேரத்துல ரகசியம் பருத்தி கோட்டை புண்ணாக்கணும். போடா. நில்றா. ஏண்டா ஓட்ட டேப் ரெக்கார்டரை கொடுத்து கடைசியில எனக்கே அல்வா கொடுத்தியடா. வாங்குவியா? நான் போ. ச்சே. ஹலோ முதலாளி, தியாகராஜன் பேசுறேன். நாளை காலைல மாப்பிளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள வரவேண்டான்னு சொல்லிடு. வர வேண்டாமா? என்னாச்சு முதலாளி? லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஐயோ, என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க இதுக்காகவே பப்பாயில இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்களே. நீ விஷயத்தை பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிரு. சரியா? போன் யார் பண்ணாங்கண்ணே? கல்யாண புரோகிராம் பண்ண. அப்படியா? என்ன சொன்னீங்க? அது வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டாமா? அப்ப லட்சுமியோட கல்யாண விஷயம்? அண்ணே, நாளையில இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? அது இல்லண்ணே, ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா அது அது சரியில்லைண்ணே. அதனால என்ன, முதல்ல இவ கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிருவோம். என்ன முத்தம் கொடுக்குற வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா? வந்து படுங்க, மத்தவங்க எல்லாம் தூங்க வேண்டாமா? இவ்வளவு ஒருத்தி, அவளுக்கு நம்மள பார்த்தா பொறாமண்ணே. இங்க பாருடி, பிறந்ததுல இருந்து ஒரே பாயில படுத்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னாவே வளர்ந்தவங்கடி நாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு படுக்க ஆரம்பிச்சோம். எங்க இருந்தாலும் எங்க படுத்தாலும் இந்த முத்தம் கொடுக்கிற பழக்கம் மட்டும் எங்களை விட்டு போகாது. அது நீ இல்ல, அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த பழக்கத்தை நாங்க மாத்திக்க மாட்டோம். போகும்போது யாரு எதை அள்ளிட்டு போறாங்க இல்ல தம்பி? தம்பி, கல்யாண வேலைகளை யாரு எதை செய்யறது நமக்குள்ள பிரிச்சுக்குவோம். இல்லன்னா ஒரே ஆளுக்கு 2 பேரும் அட்வான்ஸ் கொடுத்துட போறோம். பாத்தியாடி எங்க அண்ணனை, அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துன்னு நினைக்கிறாரே, அவரு என் அண்ணன் இல்லடி, என் அப்பா. நவமூர்த்தி, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடா இருக்கு. பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும். இந்த ஊர்லயே ஒரு பயல அந்த மாதிரி பந்தல் போட்டுருக்க கூடாது. ஆமா, பந்தல் எங்க போன தெரியுமில்ல? ஜமீன் வீட்டுலங்க. சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ, அதுக்குள்ள சின்னவ வந்து சொல்லிட்டு போயிருக்கா? யோ, பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு, அது ரொம்ப பிரமாதமா இருக்கணும். அப்புறம் சுத்தி பார்டர் கட்டுறீங்க பாரு, அது மட்டும் ரத்த கலர்ல இருக்கணும். என்னங்க, பச்சை கலர் தான் நல்லா இருக்கும். மாப்பிளைக்கு ரத்த கலர் தான் பிடிக்கும். நீ என்ன கலரை மாத்துற? சொல்றது செய்யா. சரி சரி, யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ பாக்குறதுக்கு அமக்கலமா இருக்கணும். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆச்சே. உங்க பொண்ணுக்கா? என் பொண்ணுக்கு தாயா எத்தனை தடவை சொல்றது? சின்னவர் அவர் பொண்ணுக்கிட்டு. சின்னவர் பொண்ணு பெரியவர் பொண்ணு மாதிரி, பெரியவர் பொண்ணு சின்னவர் பொண்ணு மாதிரி, அவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். நீ என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற? சொல்லவே செய்யா. ஐயா, நீங்க போங்க, கார்ல இருங்க. பிரஸ்காரங்கிட்ட எல்லாம் போகணும், பந்தல்காரங்கிட்ட எல்லாம் பேசிட்டு. ஏய், இந்த பாடைக்கு மூங்கில் கொடுக்கறதெல்லாம் நீங்க தானே? நான் தாங்க. எக்ஸ்ட்ரா 2 செட் தயார் பண்ணி வைங்க. சரிங்க. கோவிந்தா போடும்போது கிரிப்பா இருக்கணும். இது எப்படி இருக்கு? அது இது நல்லா இருக்குல்ல? அது இது பிரியா. இது சிம்பிளா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இல்ல ஏண்ணே, காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்க, இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க? என்னத்த முடிக்கிறது? பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு தம்பி வந்துட்டு போறாருன்றா.
என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா? அண்ணே இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் நல்ல காரியம், அது நல்லா நடத்த வேண்டாமா? அது சரி, அது சரி. இது எப்படி இருக்கு? ஐயோ அது ஓல்ட் ஸ்டைலுக்கா. இது நல்லா இருக்குல்ல? ஓல்ட் ஸ்டைலா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இதான் இதான் கல்யாண பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுங்க. சரி, அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாரு, அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும், அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும். ஆடா, அது அந்த காலம் தம்பி. இப்ப எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும். உன்னோட விருப்பம் இருக்கட்டும். கோபாலகிருஷ்ணா, சரிங்க, போயிட்டு வரேன். ஏய், உனக்கு விருப்பப்பட்டதை பார்த்து எடுறா. அது வந்துங்க, லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசு கஷ்டப்படும், பிரியாவோட இஷ்டப்படி எடுத்தா லட்சுமி மனசு கஷ்டப்படும். அவங்க 2 பேரோட இஷ்டப்படி எடுத்தா மத்த எல்லாரும் மனசும் கஷ்டப்படும். அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டும் படாமலும் அதாவதுங்க கன்ஃபார்மா நம்ம 2 கார்டு அடிச்சே தீரணுங்க. எதுக்கு 2 கார்டு? இங்கிலீஷ்ல ஒண்ணு, ஹிந்தியில ஒண்ணு, எது? தமிழ்ல ஒண்ணு. அண்ணே, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும், தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும். எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க, என்ன லாபகன கவராரு பாருங்க. அவருக்கு புரியுது, ஒரு இளவு இவருக்கு புரிய மாட்டேங்குது. தமாஸ், சும்மா தமாஸ். எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல. நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க. அதுல எந்த பேரை போடுறது? லட்சுமின்னு போடுறதா, பிரியான்னு போடுறதா? இப்படி செய், 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு. என்ன பார்த்தா கேனேனா தெரியுதா உனக்கு? அதுல என்னடி டவுட்? இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல, கெக்கேரையன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது. நீ என்ன பண்ணும் எனக்கு தெரியாது, என் பக்கத்துல லட்சுமி இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள்மா. அதாக நிக்கிறது, கூட்டம் நிப்பாட்டிக்க. அது இல்ல, பத்திரிக்கை அடிக்கும் போது என் பேருக்கு பக்கத்துல லட்சுமி பேர் தான் இருக்கணும். ஐயோ, எப்படி பார்த்தாலும் இந்த கோவிந்தா கணக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. பொரியரைக்க ரேஞ்சுக்கு தானே இருக்குது. கோவிந்தா, ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நேரா பிரியா கிட்ட போறேன். நான் லட்சுமி தான் விரும்புறேன்னு மேட்டர் ஓபன் பண்ணிட்டு, வேற வழியில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு கொஞ்சம் தனியா பேசுறேன். இந்த நேரத்துலயா? யாரும் இல்லாத போதா பேசணும். நேரமாச்சு, நான் படுக்க போனோம். படுக்க போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு வாட்டி என்னது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். போய் படுங்க. பிரியா, இது அதுங்க. இன்னொரு விஷயம், நமது காதல். ஒண்ணு திருட இல்ல. ஊட்டி குளிரில்
போஸ்டில் வந்தாயோ அருகினில் வந்து அட்ரஸ் தந்து ஐ லவ் யூ சொல்வாயோ அச்சா நமஸ்தே மம்தா குல்கர்ணி என்னை வளைக்கும் ஜில் ஜில் ஜிங்கில் நீ. நீ சொல்றதெல்லாம் நெசமாடா? அட சத்தியமாங்க, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? அப்ப அவ லட்சுமி பிரியா ரெண்டு பேர்த்தையும் லவ்ஸ் பண்ற மாதிரி ரூட் விட்டுட்டு இருக்கா, அப்படிதானே? அட ஆமாங்க, இந்த விஷயத்தை எப்படியாவது மாமன் கிட்ட சொல்லி அவனை முட்டிக்கு முட்டி தட்டலான்னு பார்த்தாக்க எங்க காது கொடுத்து கேக்குறாரு அவரு. அத நீ சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அதை நாங்க புரிய வைக்கிறோம். நீ கிளம்பு. அப்படியே மாமா கிட்ட நான் லட்சுமியை காதலிக்கிற விஷயத்த சொல்லி எனக்கும் ஒரு லைஃப் கொடுத்தீங்கன்னா. விடுறா, லட்சுமி உனக்கு தான். உன் கல்யாணத்தை நாங்க ரெண்டு பேரும் நடத்தி வைக்கிறோம். புறப்படு. என்ன வீட்டுக்கு முன்னால ஒருத்தரீங்களானா? உள்ள இருப்பாங்க. மாமா, மாமா, என்ன மாமா நீங்க? நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள், அத பத்தி யோசிக்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி என்னடா விசேஷமான நாள்? என்ன மாமா ஒண்ணும் தெரியாம கேக்குறீங்க? நாளைக்கு உங்க ரெண்டு பேரோட பிறந்த நாள். ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். பிறந்த நாள் வருஷம் வருஷம் தான் வருது. நாளைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷமான நாள்? ஐயோ மாமா, விவரம் தெரியாம பேசுறீங்களே. எல்லா பெரியவங்க வீட்லயும் ரெட்ட பிள்ளையா பிறந்தவங்களோட 40வது பிறந்த நாளை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த முகூர்த்தத்துல வீட்டு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அறிமுகப்படுத்துவாங்க. அதுதானே இன்னைக்கு ஃபேஷன். நம்ம அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, செலவுக்கு பயந்துகிட்டு ஃபங்க்ஷனை கொண்டாடலன்னு தப்பா பேசுவானுங்க. எந்த நாய் நம்மளை பத்தி தப்பா பேச வேண்டாம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நாம நடத்திடுவோம். என்னென்ன நீ சொன்ன சரிதான் தம்பி. ஆமா, ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும். அவங்க எல்லாம் வந்தா அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். இதெல்லாம் எப்படி ஒரு நாள் முடியும்? மாமா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஊர்க்காரங்க சொல்லிட்டு வர்றது, வந்ததுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய பொறுப்பு. மத்தபடி ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் செய்யறது, வீட்டை அலங்காரம் பண்றதுல என்னோட வேலை. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம் நடத்திடுறோம். தம்பிங்க சொன்னா கரெக்டா செஞ்சிருவானுங்க. இதெல்லாம் சொல்லியா குடுக்கணும்? சரி, சரி, வள வளன்னு பேசிட்டு இருக்காம ஓடி வேலையை பாருங்க, போங்க. அசத்திடுறோம். என்ன இத்தனை வருஷத்துல இப்பதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாட போறோம். ஏன் தம்பி, வர்றவங்க உத்தேசமா என்ன வயசு மதிப்பாங்க? பேசாமா 24, 26. ஆமாமா, 16ன்னு சொல்லுவாங்க. நினைப்ப பாரு. திருட்டு பைய, அவன் வயசை குறைக்கிறதுக்காக என் வயசை குறைச்சு சொல்றான். அங்க பாரு, அவ என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கா. சும்மா இருமா, அக்காவை பத்தி ஏதாவது சொல்லலன்னு உனக்கு தலை வெடிச்சிருமே. வாங்க. வாங்க, வாங்க. வாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. Yes. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்? என்ன பார்த்தா இப்ப புது மாப்பிள மாதிரி இல்ல? செத்த போனதுக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கு. சாகும் போது கூலிங் கிளாஸ் போட்டு செத்து போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன சொல்றீங்க? இந்த பாரு, அங்க நடக்குதே பர்த்டே பார்ட்டி. அது வெறும் கேக் திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி, உன்னை பொலி போட போறானுங்கடி. அந்த பார்ட்டியில வச்சு இவன் தான் மாப்பிள்ள, இதுதான் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த போறானுங்கடி. பெரியவன் என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளன்னு சொன்னான்னு வையே, சின்னவன் உன்னை அடிச்சே கொன்னுடுவான். சின்னவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள இவன் தான்னா பெரியவன் கருமாதி கூட எலும்பு இல்லாம கடிச்சே தின்னுடுவான். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா சோக்காட்டிட்டு இருக்கிறியா நீ? இங்க பாரு, இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வேலை நின்னேன்னு வையே, உன்னை துரத்தி புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க. சீக்கிரம் ஓடி போய் பொழைச்சுக்க. ஓடு 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 ஓடு. என்ன மாப்பிள, எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்லி கிளம்பிட்டீங்க? நான் ஒண்ணு மூச்சா அடிச்சிட்டு வந்துடுறேன். டேய், அங்க போக வேண்டாம், வரேன் கூட. ஏய், மூத்திரம் அடிக்கணும் கூட உங்கள்ட்ட கேட்கணுமா? நான் பார்த்து வீட்டுக்கு போய் ஆகணும். எதுக்கு? சின்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, டெலிகிராம் வந்திருக்கு. டெலிகிராமா? போன் வந்து எப்போ? இப்பதான் ஒரு ஆளு வந்து சொல்லிட்டு போனேன். டேய், நில்லுடா. யார் சொன்னாலும் போக கூடாது. வரேன். டேய், மரியாதைய கையெடுக்கலைன்னா கிழிஞ்சிடும். டேய், என்னடா சொன்னே? போட்டு கிழிஞ்சிடும். கிழிஞ்ச தட்டிக்கிறோம். இன்னும் நீ போகலையா? விடலை. இந்த பிறந்த நாள் பார்ட்டியில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். வர்ற முகூர்த்தத்துல இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் கோபாலகிருஷ்ணன். நீ என்ன படிச்சிருக்க?
பிகாம். அந்த காம். இல்லப்பா பிகாம். இந்த காம். சரி சரி, பொண்ணு பேரையும் ஓவாயாலையும் சொல்லிடு. இருங்க அண்ணே, பொண்ணு பேரு மொட்டையா சொன்னா பார்த்து எப்படி களகட்டும்? அதுக்கு ஒரு பேஷன் வேணாமா? இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது. पासा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा தட்டின கையோட வாங்க, இலையில சோறு போட்டு வச்சிருக்க, திங்கிறவங்க திங்கலாம், வீட்டுக்கு எடுத்து போறவங்க போலாம். சரி, இன்னும் பொண்ணு பேரையே சொல்லல, அதுக்குள்ள சாப்பிட போலான்றீங்க. இது நேரம் பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இத போய் ஏன் சொல்லிட்டு வாங்க சாப்பிட போலாம். இல்லங்க, இப்போ கல்யாண பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறேன். இதோ என் மக பிரியாதான் கல்யாண பொண்ணு. கல்யாணம் நடக்க போறது ஜமீனோட பெரிய வீட்டுல வச்சு. அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம். இப்படி ஒரு கல்யாணம் இது வரைக்கும் எங்கேயும் நடந்திருக்காது. அப்படி ஜாம் ஜாம்னு நடத்த போறோம். பத்திரிக்கை கிடைச்ச கையோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும்.